வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். டிஏபி தலைவர் பதவியிலிருந்து லிம் குவான் எங்கை அகற்ற திட்டமா? ஆருடங்களை நிராகரித்தார் தெரேசா காக். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் டிஏபியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து லிம் குவான் எங் அகற்றப்படலாம் என்று கூறப்படும் ஆருடங்களை கட்சியின் உதவித் தலைவர் தெரேசா காக் நிராகரித்துள்ளார். அதேவேளையில் லிம் குவான் எங் தலைமை குறித்து முடிவு செய்வது பேராளர்களின் பொறுப்பாகும் என்று சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினரான தெரேசா காக் குறிப்பிட்டார். பினாங்கு மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நிதி அமைச்சருமான லிம் குவான் எங் தலைமை கட்சிக்கு இன்னமும் தேவைப்படுவதாகவே தாம் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் நெடும் பயணத்தில் லிம் குவான் எங் கொண்டுள்ள பரந்த அனுபவம் மூலம் அவரின் பங்களிப்பு கட்சிக்கு தொடர்ந்து தேவைப்படுகிறது. கட்சி தேர்தல் நடைபெறும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுபோன்ற யூகத்தையும் வதந்தியையும் எழுப்புகின்றனர். இது வழக்கமான ஒன்று என்றாலும் அந்த வதந்திகளை தாம் நிராகரிப்பதாக தெரேசா காக் தெரிவித்தார். கட்சியின் தலைமை பதவியிலிருந்து லிம் குவான் எங்கை அகற்றுவதற்கு ஒரு தரப்பு முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாக கூறப்படுவது தொடர்பில் தெரேசா காக் எதிர்வினையாற்றியுள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று அதிகாலையில் சுயநினைவு இழந்த நிலையில் காணப்பட்டதை தொடர்ந்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். 65 வயதான இஸ்மாயில் சப்ரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதை அவரின் உதவியாளர் இக்மால் ஹக்கீம் உறுதிப்படுத்தினார். எனினும் மேல் விவரங்கள் எதனையும் அவர் வெளியிடவில்லை. முன்னாள் பிரதமர் விரைவாக குணமடைய பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மட்டுமே குறுந்தகவலை இக்மால் ஹக்கீம் அனுப்பியுள்ளார். இஸ்மாயில் சப்ரி கொத்த டமன்சராவில் உள்ள சன்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரின் மற்றொரு உதவியாளர் தெரிவித்துள்ளார். மற்ற மதங்களை சார்ந்தவர்களின் நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்வதற்கு நெறிமுறை வழிகாட்டலை அரசாங்கம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பியுள்ள மலேசியாவிற்கான முன்னாள் தூதர் டத்தோஸ்ரீ முகமது நஸ்ரி அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் சமூகவியல் வாழ்க்கை முறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முஸ்லிம்கள் அப்படியொரு வழிகாட்டலோடு நடத்தப்பட வேண்டிய நிர்பந்தமும் அவசியமும் இல்லை என்று நஸ்ரி தெளிவுபடுத்தினார். இப்படியொரு வழிகாட்டல் முறையை வழிந்து திணிப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை, அதற்கான அவசியமும் இல்லை. முஸ்லிம்களின் நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக விளக்கிவிட்டது. அதற்கான அடிப்படையும் நெறிமுறைகளையும் அது வகுத்துள்ளது என்று நஸ்ரி கூறினார். இன்று காலையில் கொலலும்பூர் தித்திவாங்சா எல்ஆர்டி ரயில் நிலைய இருப்பு பாதையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் உயிர் இழந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோப் தெரிவித்துள்ளார். இந்த துயர சம்பவத்திற்காக தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட ஆந்தனி லோப், போக்குவரத்து அமைச்சு தற்போது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் குறிப்பாக பிரசரணாவுடன் அணுக்கமாக ஒத்துழைப்பு கொண்டு விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருவதாக ஆந்தனி லோப் குறிப்பிட்டார். தவிர அனைத்து ரயில் நிலையங்களிலும் பயணிகளுக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் குறித்து மறு மதிப்பீடு செய்து அவற்றை மேம்படுத்துமாறு தாம் உத்தரவிட்டுள்ளதாக ஆந்தனி லோப் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க பிரசரணா சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கவிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இடரை விளைவிக்கும் நடவடிக்கைகளை கண்டறிய ஸ்மார்ட் சிசிடிவி எல்லா நிலையங்களிலும் பொருத்தப்படும். பயணிகளின் நீடித்த பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக அனைத்து எல்ஆர்டி வழித்தடங்களிலும் PSD எனப்படும் பிளாட்ஃபார்ம் ஸ்கிரீன் கதவுகளை நிறுவுவதற்கு பிரசரணா திட்டம் கொண்டுள்ளதாக ஆந்தனி லோப் குறிப்பிட்டார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரிசையில் த்ரிஷா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன், மாளவிகா மோகனன், ராஷி கண்ணா, திஷா பட்டானி. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். நாட்டின் பிரதமராக 22 ஆண்டுகாலம் தாம் பொறுப்பு வகித்த போது தம்முடைய செல்வாக்கின் மூலமாகவே தமது மகன்களை செல்வந்தர்களாக்கினேன் என்பதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இதுவரையில் எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டவில்லை என்று துன் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பிரதமர் பொறுப்பில் இருந்து தாம் விலகிய பின்னரே தமது மகன்கள் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் வர்த்தகத்தில் ஈடுபடத் தொடங்கியதாக துன் மகாதீர் குறிப்பிட்டார். துன் மகாதீரின் மகன்கள் கோடிக்கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள சொத்துக்களுடன் மிகப்பெரிய செல்வந்தர்களாக உள்ளனர் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் பதிலளிக்கையில் துன் மகாதீர் மேற்கண்டவாறு கூறினார். மாற்றுத்திறனாளி குழந்தையை சித்திரவதை செய்ததாக கூறப்படும் புகார் தொடர்பில் ஷா அலாமில் உள்ள ஒரு மழலையர் பள்ளியை மூடும்படி சமூக நல இலாகா உத்தரவிட்டுள்ளது. அந்த மழலையர் பள்ளியை சேர்ந்த குழந்தை பராமரிப்பாளர் ஒருவர் 4 வயதுடைய மாற்றுத்திறனாளி குழந்தையை சித்திரவதை செய்யும் காட்சி தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து விரிவாக விசாரணை செய்யப்பட்டதில் சமூக நல இலாகா இம்முடிவை எடுத்துள்ளதாக அவ்விலாகா இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் அந்த குழந்தையின் பெற்றோர் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி ஷா அலாமில் உள்ள சமூக நல இலாகா அலுவலகத்தில் புகார் செய்திருந்தனர். வரும் புனித ரமலான் மாதத்தில் பேரா மாநில அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பணி முடிவடையும் நேரத்திற்கு முன்னதாகவே வீட்டிற்கு புறப்படுவது குறித்து மாநில அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று மாநில மந்திரி பிசார் டத்தோஸ்ரீ சாரானி முகமது தெரிவித்தார். வெள்ளிக்கிழமையன்று அரசு ஊழியர்கள் முன்கூட்டியே வீட்டிற்கு புறப்படுவதற்கு பஹாங் மாநில அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. நெக்ரி செம்பிலான் மாநிலத்தில் பெண் ஊழியர்கள் மட்டுமே முன்கூட்டியே வீட்டிற்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் பேரா மாநில அரசாங்கம் இதுகுறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை, ஆட்சிக்குழுவில் இன்னும் விவாதிக்கவில்லை என்று சாரானி முகமது குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.